திமுக என்ன பண்ண மக்கள் விஜய் ஆட்சி தான் விஜய் இதுவரைக்கும் எதுவும் நடக்காத போலையும் விஜய் ஆட்சி வந்தப்பறம் தான் ஒரே அட்டூழியம் பண்ணுறது மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. உண்மையிலே திமுக பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் பேச்சை கட்ட கூட ஸ்டாலின் வந்து குளத்தூரில் ஜெயிச்சிருப்பார். ஆனால் ஸ்டாலின் யாரை பேச்சை கட்ட தெரியுமா? வட சென்னையில் 5000 கோடி திட்டங்கள். ஆலயம் என்றால் ஆலயம், அதுதான் சூனிய வைக்கும் பாளையம் சொல்லு மாதிரி பில்லி சூனிய வச்சு சர்வயந்திர துஷ்ட பயங்கரி நாசகா அண்ணா சேமிச்சிடுங்க அம்மா. உங்கள் மகன் 2026 மே கவுண்டர் 4ஆம் தேதி கவுண்டிங், 7ஆம் தேதி பதவியேற்பு. 8 வேண்டாம், அது வேற மாதிரி ராசியில் போயிடும். 7ஆம் தேதி சீக்கிரம் நல்லா சேமிச்சுக்கிடுங்கோ. ஆண்ட கட்சிகள் 2 திராவிட கட்சிகள், 2 திராவிட கட்சியில் ருசி கண்டவர்கள் அண்ணா திமுக தான் வருவேன் என்று சொன்னார்கள். திமுக மீண்டும் நாம தான் வருவேன் என்றார்கள். என்ன சொன்னாங்க? பொழுது விடிந்ததும் இந்த பாண்டிய நாடு என் பாட்டிற்கு அடிமை, நானும் சட்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த கொடைக்கானல்ல. நீங்கள் நான் அரசியலில் சொல்லலைங்க, நான் சும்மா திருவண்ணாமலை வசனம் சொல்கிறேன். கொளத்தூர் தொகுதியை பல ஆயிரம் கோடி நிதிகளை கொண்டு அந்த நிதிகளை பட்டயநாமம் செய்து விட்டார். ஆமா. அடுத்தது வட சென்னை வளர்ச்சி திட்டம் கொண்டு 5000 கோடி பட்டயத்திட்டு நாமத்தை போட்டார். ஆமா. எங்க சிரிக்கிறீங்க? வந்து காசு தான், காசு துட்டு மணி 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 இன்னும் மணியாக இருந்தார்கள். இவர்கள் மணியை பார்த்தார்கள். மக்கள் சகசர நாமத்தை போட்டு பட்ட நாமத்தை போட்டு கோவிந்தா கோவிந்தா எழுகுண்டலவாடா கோவிந்தா கோவிந்தான்னு பட்ட நாமத்தை போட்டு விட்டாங்க. திமுகவுடைய வெறித்தந்திரம் என்னவென்றால், ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்தி தேர்தலை இப்போது திமுக சந்திக்க விரும்பவில்லை. ஆனால் ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு VS ராமன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்து 21 நாள் நிறைவு செஞ்சுருக்குது. இந்த 21 நாள் ஆட்சி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் விமர்சனங்கள் தான் அதிகமாக அதுவும் காட்டமாக வந்துட்டு இருக்குது. திமுக தரப்புல இருந்து, மக்கள் தரப்புல இருந்தும் வந்து இன்னும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையெல்லாம் ஒழுங்காக கையாளலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வருது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த 20 நாள் ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க? 20 நாள் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து மக்கள் மத்தியில், ஏன்னா அதிமுக திமுக பொறுத்த வரைக்கும் தரைவழி மார்க்க தான் அவங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க. விஜயுடைய தேர்தல் இயல்பு எல்லாமே பேரன் பேத்திகள் பிள்ளைகள் அப்பா அம்மாட்ட சொல்லி, அப்பா ஒரு ஓட்டு போடப்பா, ஒன்று பிள்ளைங்க பேரன் சொல்லுவாங்க, அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம்ல, அதனால் நம்ம பிள்ளைக்காக தானே வாழ்கிறோம். நம்ம வந்து அவங்க ஒரு பிசிலுக்கு இப்போ நம்ம வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டு நம்ம 2 ஓட்டில் அவங்க ஜெயிக்க போகிறாங்களா? இல்லை நம்ம 2 ஓட்டு ஏடிஎம்பி ஜெயிக்க போது இல்லை, பிள்ளைக்கு இதாக. ஸோ இந்த ஓட்டு அத்தனையுமே வான்மார்க்கமாக வந்து வெற்றி பெற்றவர் இருக்குது. ஸோ ஆட்சி அமைச்ச பிறகு என்ன, தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் என்னென்னா, சொல்லி அடி பாரடி அடிச்சாரின்னா நெட்டி அடி தானடி நூல மக்கள் மத்தியில் வைப்ரேஷனான ஒரு நிலைப்பாடு உருவாகி போச்சு. ஒரு ஆங்கர் உங்களே சிரிக்க வைக்கிறோம் பாருங்கள் வந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை வைக்கும்போது வெற்றி ஆகுது. கூட்டணியோட முறைப்பாடு வச்சு ஆட்சி அமைக்கிறாங்க. ஆட்சி அமைக்கின்ற போது ஆண்ட கட்சிகளுக்கு எப்பவுமே கிராமத்தில் சொல்லுவாங்க, ருசி பார்த்துட்டாங்களா கிராமத்தில் சொல்லுவாங்க, எங்கள் கன்னியாகுமரி மடத்தில் சொல்லுவாங்க, சக்கரவள்ளி கிழங்க தின்ன பண்ணி செவியாக இருந்தாலும் நிற்காதான். பன்றிகள் அந்த காலத்தில் வந்து சக்கரவள்ளி தோட்டத்தில் போய் சாப்பிடும். அப்போ சக்கரவள்ளி தோட்டம் போட்டவன் சும்மா இருப்பானா? அப்போ அவன் என்ன பண்ண, வெடிமருந்து வைப்பான், இல்லைன்னா பிடிச்சி என்ன போய் காதை அறுத்து விட்டுருவான். அது இந்த வலியை கூட பொறுப்பதற்கு முடியாமல் திரும்ப சக்கரவள்ளி சாப்பிடுமா. அதே போல் ருசி கண்டவர்கள் ஆண்ட கட்சிகள் 2 திராவிட கட்சிகள், 2 திராவிட கட்சியில் ருசி கண்டவர்கள் அண்ணா திமுக தான் வருவேன் என்று சொன்னார்கள். திமுக மீண்டும் நாம தான் வருவேன் என்றார்கள். என்ன சொன்னாங்க? பொழுது விடிந்ததும் இந்த பாண்டிய நாடு என் பாட்டிற்கு அடிமை, நானும் சட்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த கொடைக்கானல்ல. நீங்கள் நான் அரசியலில் சொல்லலைங்க, நான் சும்மா திருவண்ணாமலை வசனம் சொல்கிறேன். நானும் சட்டு ஓய்வெடுத்துக் கொள்ளுகின்ற போது நீயும் சட்டு ஓய்வெடுத்துக் கொண்டு கமாண்டகா பொழுது நாங்கள் தெய்வம் நம்ம பக்கம்தான். தெய்வம் நம்ம வீட்டுக்குள்ளே மனைவிக்கு மட்டும்தான் தெய்வம் இருக்குது, மற்றவங்களும் இல்லை சாமி இல்லைன்னு சொல்லுவாங்க. அது வேறு. நான் சொல்கிறது வேறு. நார்மலாக எம்ஆர் ராதா டிவியில் பேசுகிற அந்த டிவி படத்தில் பேசுகிற ரத்தக்கணி வசனம் சொல்கிறேன். நீங்கள் அதுக்காக வேற மாதிரி நினச்சிக்கிட்டு ரீல்ஸில் போட்டு நம்மளை சங்கில் சிந்து பண்ணி வாய்ஸ் புரியுது எனக்கு. நீங்கள் சொல்கிறேன், இருந்தாலும் சொல்கிறேன், ஏன்னா இந்த மாதிரி இருக்குது நிலைமை. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா, உளவுத்துறாங்க பார்த்தாச்சு, இல்லை ரிப்போர்ட்லாம் எடுத்தாச்சு, நம்ம தான் ஜெயிப்போம்னு சொன்னாங்க. இந்த ஜெயிப்பேன் என்ற நிலைப்பாடு என்னென்னா,
அந்த காலத்தில் ஒரு பாட்டு உண்டு. ஆவதும் பெண்ணாலே மனிதன் அழிவதும் பெண்ணாலேன்னு ஒரு பாட்டு இருக்குது தெரியுமா? இந்த வசனத்தை கொஞ்சம் திருப்பி போட்டோம்னா, ஆவதும் பெண்ணாலே மனிதன் அழிவதும் பெண்ணாலே, சபரீசன் நடத்துகிற பெண் நிறுவனம். புரியுதா? பாட்டை உல்டா பண்ணி இப்படியே ஏசுறீங்க. சபரீசன் நடத்தக்கூடிய பெண் நிறுவனம். சூசகமா பெண் நிறுவனத்தை நீங்க கலாய்க்கிறீங்க. ஆமாம். ஆகவே கோவலனை கொண்டு வா கொண்டு வரலாறு மறுச்சா இல்லையா? கோவலனை கொண்டு வான்னு அந்த மன்னன் சொல்லுவான், பாண்டிய மன்னன். காவலன் என்ன பண்ண க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டான். அது கொண்டு வா. அதுபோல் பெண் 2 சுழி 3 சுழி. ஸோ அதனால் சுழிக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் சுழி போட்டு விட்டுறாதீங்க. ஸோ இந்த நிலைப்பாட்டில் இருக்கின்ற போது அவங்க என்னென்னா, உண்மையிலே திமுக பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் பேச்சை கேட்டால் கூட ஸ்டாலின் குளத்தூரில் ஜெயிச்சிருப்பார். ஆனால் ஸ்டாலின் யாரை பேச்சை கேட்ட தெரியுமா? வட சென்னையில் 5000 கோடி திட்டங்கள். ஆலயம் என்றால் ஆலயம், அதுதான் சூனிய வைக்கும் பாளையம் சொல்லு மாதிரி பில்லி சூனிய வச்சு சர்வயந்திர துஷ்ட பயங்கரி நாசகா அண்ணா சேமிச்சிடுங்க அம்மா. உங்கள் மகன் 2026 மே கவுண்டர் 4ஆம் தேதி கவுண்டிங், 7ஆம் தேதி பதவியேற்பு. 8 வேண்டாம், அது வேற மாதிரி ராசியில் போயிடும். 7ஆம் தேதி சீக்கிரம் நல்லா சேமிச்சுக்கிடுங்கோ. பரிகாரம் பண்ணியாச்சு, எல்லாம் சேமிச்சாச்சு, பேபர்ஸ் பார்த்தாச்சு. 7ஆம் தேதி ராஜ்பவனில் என்னம்னா உதயநிதி ஸ்டாலின் நான் இன்னும் பதவி இருக்கிறான்னு சொல்லாச்சு. சரி, சாமியாரில் அந்த லாகா பார்க்கக்கூடிய கோயில் மந்திரி சொல்லிட்டாரு என்று சொல்லி கோயில் மந்திரி செஞ்சதெல்லாம் என்ன வேலை? குளத்தூர் தொகுதியை பல 1000 கோடி நிதிகளை கொண்டு அந்த நிதிகளை பட்டயநாமம் செய்து விட்டார். ஆமாம். அடுத்தது வட சென்னை வளர்ச்சி திட்டம் கொண்டு 5000 கோடி பட்டை தீட்டு நாமத்தை போட்டார். ஆமாம். ஏங்க சிரிக்கிறீங்க? அதுக்கு அடுத்தபடி என்ன சொல்லுவாங்கன்னா, சிஎம்டி இது அறநிலைத்துறை பத்தாது, சிஎம்டியை வேணும்னாச்சு. சிஎம்டி இன்றைக்கி சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் பாதியுமே சென்னை உள்பட சிஎம்டி லிமிடெட் தான். ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ தெரியுமா? காசு தான். காற்று துட்டு மணி இன்னும் மணியாக இருந்தார்கள். இவர்கள் மணியை பார்த்தார்கள். மக்கள் சகசர நாமத்தை போட்டு பட்ட நாமத்தை போட்டு கோவிந்தா எழுகுண்டலவாடா கோவிந்தான்னு பட்ட நாமத்தை போட்டு விட்டாங்க. இது நிலைப்பாடு. 5000 ஓட்டுக்கு இதில் மெஜாரிட்டியில் அங்கே தாவாக்கா குளத்துல ஜெயிச்சாச்சு. சரி, நீங்கள் கொஞ்சமாவது சரி, நம்ம ஒரு முதலமைச்சர் இருக்கிறோம். இந்த வடிவேலு சொல்லுவான் சிவப்பவுலும் போய் சொல்ல மாட்டான்னு. ஆனால் முதலமைச்சர் கூட சிவப்பவுலனை பார்த்து நம்பிட்டார். பார்த்துட்டு அதான் பெரிய வித்தியம். தோத்தவர்னா உதயநிதி சொல்கிறாரு, எப்பா என் பேச்சா நீ ஒரு வாட்டி கேட்டியாப்பா? நான் சென்னையில் 2 தொகுதிக்கு ஒரு மாவட்டத்தில் போடுறேன்னு சொன்னேன். நீங்கள் தான் வேண்டான்னு சொன்னீங்க. அம்மாவும் வேண்டான்னு சொன்னீங்க. அம்மா மச்சான் பேச்சா கேட்டு நீங்கள் கிடந்துட்டீங்க. பெண் நிறுவனத்தை கேட்டீங்க, நடந்துட்டீங்க. அந்த சேகர்பாபு பேச்சை கேட்டு நீங்கள் நடந்தீங்க. இப்போ நம்ம நிலைமை என்ன பார்த்தியா? இதெல்லாம் 5 வருஷ திட்டத்தில் சசிகலாவை அதிமுக சேர்க்கக்கூடாதுன்னு திட்டம் நம்ம திட்டம் தானே. போச்சு. கொடநாட்டு மேட்டர் தான் கிளற மாட்டேன்னு சொன்னீங்க, கிளறல்ல. போச்சு. அப்போலோ மேட்ரு விவகாரம் வேண்டாம். 4 லட்சம் கோடி எடப்பாடி கவர்மெண்ட் 4 லட்சம் கோடி கொள்ளை அடித்ததும் வேண்டாம். இந்த உடம்பெல்லாம் எதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. தயவு செய்து நீ அதிமுகவில் சசிகலாவை சாக்காதான் சொன்னோம். கம்பெனியே காலி பண்ணி சுக்கு 100 ஆக்கி ஓபிஎஸ் எனக்கு செங்கோட்டையன் உனக்கு. எப்படி ஓபிஎஸ் எனக்கு செங்கோட்டையன் உனக்கு அப்படின்னா அவர் பார்ப்பார். ஜெயஸ்ரீ பிரபாகர் பார்ப்பார். என்ன நான் மட்டும் கேனேன் போயேன், நானும் தாவேக்கல போகிறேன். முடிஞ்சு போச்சு. திறந்து பார்த்தா அதிமுக கொஞ்சம் காலில். சரி, 47 எம்எல்ஏ வந்தாச்சு. இப்போ பார்த்தா வேலுமணி அன்கோ, சிவி சண்முகம் அன்கோ வச்சாது. நான் 25 எம்எல்ஏ அப்படியே அலேக்கா தாவேக்காதில் இந்த வடிவேல் ஒரு படத்தில் வினிடாரமூர்த்தி அப்பா வருவார். அவனுக்கு ஒரு நோய் இருக்கும். அவன் என்ன பண்ண ஏதாவது லேடி ஆஸ்பத்திரியில் பார்த்தா இல்லை டாக்டர் என்னடா அப்போ என்ன பார்த்து தமாசிக்கிறான். அவனுக்கு லேடி பாடி டோடி ஒரு வேதி இருக்குன்னு சொல்லுவான் பாருங்க. இதே மாதிரி எஸ்பி வேலுமணி டீமுக்கு எல்லாமே என்ன ஆகிப்போச்சுன்னா பணம், பதவி, மந்திரி. எங்கள் கிராமத்தில் கை முறுக்க சுடுவாங்க தெரியுமா? மூக்க வச்சுட்டு அப்படியே கை முறுக்க அப்படியே சுற்றுவாங்க. அப்படியே சுற்றிட்டு பார்த்தாரு. ஒரு எடப்பாட்ட போகிறாரு. அப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது சார். அப்போது தாவேக்கா இன்னொரு அதிமுகவா மாறுதா? தாவேக்கா நிறைய குதிரை பெரும் பண்ணுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. அதுக்கு விஜய் சொல்லுறாரு, குதிரை போல் ஆட்சி நடத்துகிறோன்னு. குதிரை வேகத்தில் ஆட்சி நடத்துகிறோம். குதிரை பேரம் அல்ல, வேகமாக நடக்கின்றது என்ன சொல்கிறது புரியுதா? குதிரை வேகமாக நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம்னு சொல்கிறாங்க ஸோ இந்த நிலைப்பாட்டில் என்ன எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொறுத்த வரைக்கும் கட்சி எந்த கண்டிஷனில் போயிட்டு இருக்குன்னு பார்த்து நீங்களே பார்க்கலாம். 1 வந்தாச்சு, 2 வந்தாச்சு, 3 4 வந்தாச்சு. இப்போ வேலுமணி அன்கோ 4 பேர் அனுப்பி டெமோ பார்த்துருக்காங்க. இப்போ இன்னும் ஒரு 20 எம்எல்ஏ
ஏடிஎம்கேலேருந்து வர போகிறாங்க. 20 எம்எல்ஏ வரும்போது கிட்டத்தட்ட 25-30 தொகுதிக்கு தமிழகத்தில் விரைவில் பை எலெக்ஷன் நடைபெறும். இடைத்தேர்தல் ஒரு 30 தொகுதி நடக்குதுன்னா அந்த 30 தொகுதிகளில் வேட்பாளர்களும் தாவேக சார்பில் நிற்பாங்க. வேலுமணி டீமில் வரவங்களாம் தாவேக சார்பில் நிற்கும் போது அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா மந்திரி. ஏன்னா அடுத்த 6 மாதம் கழிச்சு இங்கே செயல்படாத மந்திரிலாம் களை எடுப்பாங்க. அப்போ செயல்படாத மந்திரிகள் இந்த டீமை உள்ளே இறக்குவாங்க. ஸோ இந்த நிலைப்பாடில் அதிமுக கண்டிஷன் இருக்குது. ஆனால் இவ்வளோ நடக்கும்போது திமுகவுக்கு என்னென்னா, ஆனால் இப்படி நடக்கும்போது தானே இன்னொரு அதிமுகவாக மாறுத தாவேக்கான்னு ஒரு கேள்வி வருது இல்லை? அரசியல் எல்லாம் சகஜம் தானே. நிரந்தர பகுனும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. அதிமுக ஆர்எஸ் பாரதிய சொல்லுவார்ல, அதிமுக என் பங்காளியா, அதிமுக என்ன வித்தியாசம் சொல்லுங்க? இடையில வெள்ளை நூல் தான் வித்தியாசம். வேட்டியில் வெள்ளை நூலை தூக்குனா திமுக, வெள்ளை நூலை இடையில சோறுக்குனா அதிமுக. இல்லை தானே வித்தியாசம். வேறு என்ன இருக்குது? கொள்ளையில் உண்டு, கொள்ளை அடிப்பதில் உண்டு, நிலக்கபலீகரத்தில் உண்டு, சட்ட ஒழுங்கை என்ன வேணும் செஞ்சு தமிழ்நாட்டை பந்தி பயமுள்ள சுருட்டி பணம் இல்லையா உலக நாட்டில் கடனை வாங்கி சுவாகா போடு, நீயும் நான் ஒன்று வாக்களித்த மக்கள் மண் முடிஞ்சு போச்சா? நீங்கள் மண்ணா கோயிலில் போய் இப்படி போடுவாங்க இப்படிங்க எரிஞ்சு விடுது. அது மாதிரி இல்லை, நீயும் நானும் ஒன்று வாக்களித்த மக்கள் மண் முடிஞ்சு போச்சு. இதுதான் கதை. என்ன சார் மந்தா சொல்கிற மாதிரி எப்படி சொல்லிடுறீங்க சார்? தமிழ்நாட்டில் நடக்கிற இதை சொல்கிறேன் சார். தமிழ்நாட்டில் நடக்கிற இதான் சொல்கிறேன். ஸோ அதனால தமிழ்நாட்டுடைய நிலைப்பாடு இன்னைக்கு விஜயனுடைய வரவால் இளம் தலைமுறைகள் நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ, நீர் அலைகளில் நிறமாறி நீந்துகின்ற குழலோன்று நிலைப்பாடு. எம்ஜிஆர் பாடல். தமிழ்நாட்டில் இளம் தலைமுறைகள் விஜயை கூட இப்போ எம்ஜிஆர் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ. ஸோ அந்த நிலைமையில் இருக்குது. காரணம் என்றால் இளம் தலைமுறைகள், புதிய தலைமுறைகள் புதிய இலக்கை நோக்கி பயணிக்கின்றார்கள். அந்த இலக்கை நோக்கி போன எல்லோரும் விஜய் விஜய் என்று. ஏனென்றால் இன்று திமுகவுடைய நெறித்தந்திரம் என்னவென்றால், ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்தி தேர்தலை இப்போது திமுக சந்திக்க விரும்பவில்லை. ஆனால் விஜய் கட்சி சரியில்லை. கொலை, கொள்ளை, அராஜகம், அக்கிரமம், அட்டூழியம் இதெல்லாம் மக்கள் படுற பாடுங்கள் பாருங்கள், துயரத்தை பாருங்கள், துன்பத்தை பாருங்கள், ஐயோ பாருங்கள், தாவேகா அராஜக ஆட்சி, மக்களுக்கு எதிரான ஆட்சி என்ற ஒரு நிலைப்பாடை, பிம்பத்தை சோசியல் மீடியா மூலமாகவும் திமுகவுடைய ஆதரவு கைவசம் வைத்துள்ள விசுவல் பிரிண்ட் மீடியா மூலமாகவும் மக்களத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி மக்களை பிரேலர் தண்ணி மாதிரி ஒரு மோதமாக டென்ஷனாக உருவாக்குறதுக்கான நிலைப்பாடு திமுக செய்து கொண்டிருக்கின்றன. ஆகவே தான் இதுவும் விஜய்க்கு தெரியும். எதுவாக இருந்தாலும் மாமியார் மறுவீடுக்கு போவாங்க தெரியுமா? நாளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்லிக்கு போகிறாங்க. அது என்ன நினைக்கிறீங்க? கல்யாணம் ஆயாச்சு, மறுவீட்டுக்கு போகணும்ல. மாமனாரை பார்க்கணும், மாமியாரை பார்க்கணும், சின்ன மாமனார், பெரிய மாமனார், மாமனாருக்கு தாத்தாலாம் பார்க்கும்போது நல்லா இருக்கீங்களா, சோக்கியமாக எப்படி இருந்தீங்க, ரொம்ப இழைச்சி போச்சுங்க பாருங்கள், பார்த்து அப்படியே அந்த பிஎம்சி திட்டத்தில் அமலுக்கு கொண்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபண்டு தரேன், நீயா இருந்தால் நானாக இருப்பேன், நீ ஸ்டேட்னா நான் சென்ட்ரல், நம்ம ரெண்டும் ரெட்டை இன்ஜின் சேர்த்து போட்டு கழகம் இல்லாத தமிழகத்தை நம்ம ஆக்கிட்டோம். நீ ஆக்குன என்ன, நான் ஆக்குன என்ன, நமக்குள்ளே ஒரு அன்பு தானே. எப்படியும் ஒரு அடுத்தது பை எலெக்ஷனில் வச்சு அதிமுக வேட்பாளர்கள் நின்னாங்க, எம்எல்ஏகளை வந்து சேர்த்துட்டாங்களா, எப்படி 25 எம்எல்ஏ உங்கள் கையில் வந்துடும். காங்கிரஸையும் வெளியே அனுப்பிடலாம், கூட்டணி கட்சியும் டாட்டா பை பை. எப்படிலாம் இருந்தோம், ஆமாம் எப்படிலாம் இருந்தோம். ஆட்சி அமைக்கிறதுக்கு கூட்டணி ஆட்சி கொடுத்தனா இல்லையா? என்ன கடைசி கிளைமேக்ஸ் எடுனா 3ஆம் படை படத்தில் கடைசி கிளைமேக்ஸ் பார்த்தீங்களா? 3ஆம் படை படத்தில் மும்பையிலேருந்து ஸ்ரீதேவி மனநலம் சரியில்லாத ஒரு நடிகை கதாநாயகி கமலஹாசன் கூட்டு வந்துடுவார். கூட்டு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து நல்லபடியாக வச்சுருவாங்க. கடைசி நேரத்தில் கதாநாயகிக்கு அப்பா வந்து டாக்டரை பார்த்து சரியாயிடுச்சு கூட்டு போங்கன்னு சொல்லும்போது நார்மலானது. ஆனால் கதாநாயகனுக்கு தெரியாது. கதாநாயகன் என்ன நினைக்கிறான்னா, உடம்பு சரியில்லாமல் இருக்கிற ஆளுங்க நினச்சிட்டு ட்ரெயினில் யார் இருக்கும்போது சுப்பிரமணி குதிரை இந்த குரங்கு வேஷம்லாம் போடுறாங்க, அலுமினிய பாத்திரத்தை வைக்கிறாங்க. கதாநாயகராக ஏதோ பிச்சைக்கார வந்திருக்கிற பெட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ புரியுதா? இதெல்லாம் டெம்பரரி கூட்டணி, இதெல்லாம் தற்கால கூட்டணி. ஆகவே பாஜகவினுடைய நிலைப்பாடு ஒரு காரணம் என்றால், மத்தியிலே பொறுத்தவரையும் விஜயனுடைய வரவுனால் என்ன விஷயம்னா, காங்கிரஸ் கட்சி கூட்டணி இருக்குது. இந்த காங்கிரஸ் கட்சியை வட இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலும் சமாதி கட்டிகிட்டே வராங்க. சமாதி கட்டக்கூடிய முக்தி காங்கிரஸ், முக் பாரத் காங்கிரஸ், காங்கிரஸ் இல்லாத தேசம் உருவாக்க என்பது பாஜக இலக்கு. எப்படி தமிழகத்தில் கழகம் இல்லாத தமிழகம் உருவாக வேண்டுமோ, அதுபோல் இந்திய தேசத்தில் இந்திய நாட்டில் காங்கிரஸ் இல்லாத ஒரு நாடாக ஆக்க வேண்டும் என்று பிஜேபி அஜெண்டா. வட இந்தியா கம்ப்ளீட்டாக சமாதி கட்டிட்டு வந்த நேரத்தில் நீ தென்னிந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் 5 எம்எல்ஏ பெற்று நீ கூட்டணி 2 பங்கு கொடுத்தா அப்போ மேலே உள்ளவன் சும்மா இருப்பானா? எல்லாம் மேலோடம் பார்த்து தான் இருக்கிறான். நீங்கள் கீழே இருந்தாலும் எல்லாம் மேலோடம் பார்த்துட்டே இருக்கிறான். ஸோ அந்த மேலோடம் பார்க்கும்போது நாளைக்கு தெரியும். ஏன்னா ராகுல் காந்தி சோனியா காந்தி அம்மையார் வீட்டில் தான் விஜய் அவர்கள் மதிய விருந்துக்கு ரெடி பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ இதெல்லாம் மாமியார் சும்மா இருப்பாங்களா பார்த்துட்டு, மருமகனே இதெல்லாம் சரியா மருமகனே இந்த செய்கிறது விளாந்து, சரி பார்ப்போம் எவ்வளோ நாள் ஓடணும். ஏன்னா மத்திய அரசுடைய திட்டங்களை தமிழ்நாட்டில் கொண்டு வரும்போது விடுதலை சிறுத்தை பிரச்சனை கொடுக்கும், கம்யூனிஸ்ட் பிரச்சனை பண்ணும், காங்கிரஸ் பிரச்சனை பண்ணும். அப்போ என்னாச்சு, பிரச்சனை வருமா வராதா? கண்டிப்பா இதெல்லாம் நடந்து முடிவுக்கு முன்னால. ஆனால் பிஎம்சி திட்டத்தை தமிழக வெற்றி கழகம் ஏற்குமான்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லை சார்? எல்லாம் அரசியல் சதுரங்கம், வச்ச புலி தப்பாது, எதை கண்டு விழாது, நாட்டியம் எங்கு போடவா, வேசமும் நான் ஆடவா. இந்த மாதிரி இந்த விஜயகாந்த் படம் மாதிரி தான் இதுவும் வந்து படம். எப்படியோ சினிமா அரசியலை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசோடு ஒத்துழைத்து சென்றால் விஜய் அரசை பொறுத்த வரைக்கும் ஃபண்டிங் அலர்ட் ஆகும், திட்டங்கள் நிறைவேறும். ஆனால் விஜய் அரசு அது மாதிரி திட்டங்கள் நிறைவேறும் போது இடதுசாரி சிந்தனை கொண்ட விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒத்து வராது. ஆனால் இந்த நிலைமை வருகின்ற போது இன்னும் ஒரு 5 மாதத்தில் 3 மாதத்தில் பை எலெக்ஷன் வரும். அப்போ இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, ஏற்கனவே 30 எம்எல்ஏக்கள் வந்துட்டாங்களா, பை எலெக்ஷன் நிற்பாங்க, ஜெயிப்பாங்க. ஒரு 25 எம்எல்ஏ தவாக்கில் வந்தாங்கன்னா அவங்க தேவையில்லை, அங்கே இருக்கவங்க தேவையில்லை. நான் எல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியாதுங்க. ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் சூஸ் கரெக்ட் ஆன்சர், அவ்வளோதான். கூட்டிகிட்டு எடுத்து நிரப்புங்க. நான் நிரப்பாமல் சொல்லியிருக்கிறேன். அதில் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சதோ கண்மணி பொன்மணி அன்போடு காதல் எழுதும் கடிதம் அவ்வளோதான் எழுதிட்டே இருக்கு, அவ்வளோதான். ஆமாம். இப்போ அரசு மேலே சட்ட ஒழுங்கு சார்பான ஒரு குற்றச்சாட்டுகள் வருது இல்லைங்களா? அந்த குற்றச்சாட்டுகளை எப்படி பார்க்குறீங்க? சரி, ஏன்னா சமீபத்தில் கூட ஒரு சிறுமியினுடைய கொலைக்கு வந்து உடனடியான ஒரு நடவடிக்கை எடுக்கவே இல்லை, அவர் வந்து போய் சந்திக்கவே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அரசாங்க பள்ளியோட நன்னறிவு கல்வின்னு கல்வி உண்டு. அந்த கிளாஸில் 1/2 மணி நேரம் வாத்தியார் வருவார், கதை சொல்லுவார். அந்த பஞ்சதந்திர கதைகள், ராமாயண கதைகள், மரியாதை ராமன் கதைகள், இந்த மாதிரி கதைகளை சொல்லி அந்த மக்கள் அந்த பிள்ளைகள் மத்தியில் ஒரு மைண்ட் செட்டப் மாதிரி தேசபக்தி, நாட்டுப்பற்று, வீட்டுப்பற்றுலாம் இருக்கும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் 20 வருஷமாக கல்வி நன்னறி கல்வி கிடையாது. கல்வி கடையை திறந்துவிட்டாங்க. கடை திறந்தால் எந்த கடை திறந்தாருன்னா இன்றைக்கி சாதாரண எல்கேஜியில் எத்தனை லட்ச ரூபா கேட்குறான் ப்ரைவேட் ஸ்கூலில். ஸோ அரசாங்க ஸ்கூல் இன்றைக்கி 3 கண்டிஷனில் உருவாக்கிட்டாங்க. ஏன்னா ப்ரைவேட்டு ஸ்கூல்லலாம் திமுக நடத்துகிறாங்க. சாராய ஆலை திமுக, மருத்துவக் கல்லூரி திமுக, மருத்துவமனை திமுக, அதே போல் கல்லூரிகள் பள்ளிக்கூடம் எல்லாமே திமுக அன்கோ தான் நடத்துது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு வருமானத்தை தான் பெருக்குவாங்க. ஸோ அந்த சூழ்நிலை இருக்குது. இப்போ இந்த சட்ட ஒழுங்கு எப்படி வருதுன்னா, ஒரு காலத்தில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்கள் டிவி சோசியல் மீடியாவில் வரலாத காலத்தில் கோயில் நிகழ்ச்சிகளும் போகும்போது, டேய் தப்பு பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னால் சாமி நைட்டில் வந்து கண்ணா ஈன்னு குத்துன்னு சொல்லுவாங்க. ஒன்று பையன் நினைப்போம், பிள்ளைங்க நினைப்போம், தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. இன்றைக்கி அப்புறம் இல்லை, சோசியல் மீடியா பெருத்து போச்சு, பிள்ளைகள் மதிக்க மாட்டேங்கிறாங்க பெற்றோர்களே. இந்த மாதிரி காலகட்டங்கள் சூழ்நிலை போயிட்டுருக்க நேரத்தில் எல்லாருக்கும் என்ன தப்பு வேணாலும் பண்ணலான்னு மனநிலை வந்துடுச்சு. எல்லாருக்கும் கிடையாது. சமூக விரோத செயல்பாட்டில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவங்களும் முன்னைக்கு தமிழ்நாட்டில் குடிக்கிறாங்க பாருங்களா. இந்த குடிச்சிட்டு எப்படி வெளியில் ரோட்டில் பொருள்ற மாதிரி நின்ற கோலம், சயன கோலம், கிடந்த கோலம், அமர்ந்த கோலம், எப்படி குடிச்சிட்டு எப்படி கிடக்கிறான் பாருங்க. நின்ற கோலம், சயன கோலம், அமர்ந்த கோலம், கிடந்த கோலத்தில் கிடந்துட்டா எப்படிங்க அவன் நல்ல மனுஷனாக திருந்துவான்? ஒழுக்கம் உள்ள மனிதனாகவும், மனைவிக்கு நல்ல கணவனாகவும், பிள்ளைகளுக்கு நல்ல தந்தையாகவும் எங்கேயாவது எவ்வளோ குடும்பத்துக்கு பார்க்க முடியும்? ஒன்றும் பாடு. ஸோ அந்த சூழ்நிலை வரை காணும்போது தான் தவறுகள் நடக்கின்றது. இத்தகைய தவறுகள் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீங்களா, அந்தந்த போலீஸ் ஸ்டேஷன் எல்லைக்குள்ளே என்னென்ன இடத்துல சாராய கடை இருக்குது, என்னென்ன இடத்துல சமூக நல கூட இருக்குது, எந்த இடத்துல ரவுடி லிஸ்ட்டில் இருக்கிறாங்க, எந்த இடத்துல பொலிட்டிக்கலில் கட்டப்பஞ்சது பண்ணுற ஆளுக்கு எல்லாம் லிஸ்ட் எடுப்பாங்க. இந்த லிஸ்ட் எடுத்து அந்த இன்ஸ்பெக்டர் துறையில் அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எடுத்து டிஎஸ்பி கொடுத்து, டிஎஸ்பி எஸ்பி கொடுத்து, அப்படி தான் நியூஸ் செய்திகள் இன்டெலிஜென்ஸ் மூலமாக போகும். ஸ்டேட் வைஸாக அங்கே மெயின்டைன்ஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, மாநிலங்களே ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறவங்க மொழி பிரச்சனை இருந்தாலும் அந்த கேடர்னு வருவாங்கள்ல, அந்த கேடரில் வந்துட்டுன்னா அவங்கள லாங்குவேஜ் பெரிய அளவுக்கு மதர் லாங்குவேஜ் தெரியாது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வருவாங்க போவாங்க. தருது அந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற யார் சமூக விரோதி, சாராயம் எங்கே வைக்கிறாங்க, போதைப்பொருள் எங்கே வைக்கிறாங்க, யாரும் பெருசாக அதை டிடெக்டிவ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் நேர்மையான ஐஏபிஎஸ் அதிகாரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சங்கர் ஐபிஎஸ்ஆர், சங்கர் ஐபிஎஸ், நிர்மல் குமார் ஜோஷி, பவானீஸ்வரி, அவங்க தான் இப்போ சிங்கப்பெண்ணுக்கு ஐஜியாக இருக்கிறாங்க. சிங்கப்பெண் படைக்கு விஜயா முதலமைச்சர் ஆரம்பித்த சிங்கப்பெண் படைக்கு தலைவர் பவானீஸ்வரி இருக்கிறாங்க. அதே மாதிரி ஜெயக்குமார்னு ஒரு இது இருக்கார். அப்புறம் செந்தில்குமார்னு ஒருத்தர் இருக்கார். ராஜேஸ்வரின்னு ஒருத்தர் இருக்கார். கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பி டாக்டர் ஸ்டாலின் இருக்கார். அதே போல் மகேஸ்வரி காளிப்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க. இந்த மகேஸ்வரி காளிப்பெல்லாம் சிறந்த தேசபக்தர், நிறைய சமூகத்தில் தொண்டு செய்ய வேண்டிய எண்ணம் உள்ளவர், மக்களுக்கு நிறைய ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யணும். இந்த மாதிரி ஆட்களை நல்ல அந்த மாதிரி ஐபிஎஸ் ஆஃபீஸரை தேர்வு செய்து அவங்கள எந்த இடத்துல கொட்டால் எப்படி வரும்னு
போலீஸ் தான் அதை விசாரிக்கணும். டிஜிபி உளவுத்துறை எடுத்து அதை கவர்மெண்ட்டை சொல்லி இவங்களை இந்த படத்தில் போட்டா. ஆனால் என்ன இப்போ நடக்குதுன்னா 70% ஐபிஎஸ்ல உயர் அதிகாரிகள் கடந்த 15 வருஷமாக ஆட்சியில் யார் பவர்ஃபுல்லாக இருக்கிறார்களோ அவர்களை ஜாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான நல்ல டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங் வாங்கிட்டு சைலண்ட்டாக உட்காந்துருது. அப்படி உட்காருக்கும்போது அந்த எல்லைக்குள்ளே நடக்கிற குற்றப்பிணி, லேண்ட் கிராஃபிங், மண்ணு கடத்தல், இது மாதிரி பல சமூக விரோத செயல்களை அப்படி அக்யூஸை பிடித்தால் கூட அவன் ஆளுங்கட்சியினுடைய அழுத்தம் மூலமாக தப்பி விடுகிறான். அப்படி தப்பிடுகின்ற போது சம்பந்தப்பட்ட அந்த அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நியாயம் கிடைக்குன்னு சொல்லுங்கள்? நியாயம் இல்லைல்ல. அப்போ எப்படி இல்லை நீங்கள் பண்ணு? ஆகவே சட்டம் தன் கடமை செய்யணும் உதட்டில் சொல்லலாம், ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல் நிலையம் தமிழ்நாட்டு சொல்லலாம். ஆனால் அதிகாரிகள் மக்களை காக்க வேண்டும், ஏழை மக்களை காக்க வேண்டும். எந்த ஆட்சி வந்தால் என்னங்க, என்னுடைய எல்லைக்குள்ளே இருக்க சட்டம் ஒழுங்கு நான் பாதுகாப்பேன் என்று சொன்னால் ஓகே. ஆனால் அப்படி இன்னைக்கு 60-70% அப்படி வர்றது கிடையாது. ஆட்சியினுடைய அது அழுத்தங்களை வச்சு, ஆட்சியாளர்களுடைய ஒரு ரெகனைஷனை வச்சு பதவியில் வரக்கூடியவங்க எப்படி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியும்னு சொல்லுங்கள். இதுதான் நான் கேள்வி. நான் கிட்டத்தட்ட ஒரு 15 சேனலில் அதை இதே கருத்தை சொல்லுகிறேன். சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் காரணம்னா இதுக்கு அமைச்சர்களையோ நீங்கள் அரசாங்கம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஆட்சி வரும் போகும். ஆனால் ஆட்சியுடைய கட்டத்தின் உள்ளே இருக்கிறது அதிகாரிகள் தான் வழி நடத்துறது. காமராஜர் காலத்தில் வழி எப்படி நடத்துனாங்க சொல்லுங்கள், எம்ஜிஆர் காலத்தில் எப்படி வழி நடத்துனாங்க சொல்லுங்கள். ஆனால் என்ன விஷயம்னா ஒரு நிலைப்பாடான இன்றைக்கி தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் திமுக என்ன பண்ணால் விஜய் ஆட்சி தான். விஜய் இதுவரைக்கும் எதுவும் நடக்காதது போலையும் விஜய் ஆட்சி வந்தப்பறம் தான் ஒரே அட்டூழியம் பண்ணுறது மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அந்த எதுவாக இருந்தாலும் அரசு துறை அதிகாரி சார் அது வழிகாட்டி. கைட்லைன்ஸ் அவங்க தான் எல்லாமே பண்ணணும். அமைச்சர் முதலமைச்சர் என்ன பண்ணுவாங்க, மீட்டிங் போடுவாங்க, எங்கள் இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு இருக்குன்னு. யார் ஒபே பண்ணணும்? யார் டு ஒபே? நீங்கள் ஜனநாயகம் மலர்ந்து ஒரு மாநிலத்தில் ஜனநாயகம் மலர வேண்டுமானால் நீங்கள் ஆட்சியில் வந்தால் யாரை வச்சு பதவி பிரமாணம் பண்ணுறீங்க? ஆளுநர் ஆஃபீஸில் போய் தானே ஆளுநர் ராஜ்பவனில் வச்சுன்னா பதவி பிரமாணம் பண்ணுறீங்க. வேறு எங்கேயோ போய் பிரமாணம் இல்லையே. அப்போ அதுக்கு ஆளுநர் பதவி எடுக்கும் போது ஆளுநர் மாளிகையில் வைத்து தான் அமைச்சரை தூக்குவதா, அமைச்சர் நீக்குவதா, அமைச்சரை பதவி ஏற்பதா என்பது நிலைப்பாடு வைக்கிறீங்களா? அதே போல் சட்டத்துறையாக இருந்தார், அது எந்த அரசு துறையாக இருந்தாலும் சரி, அந்தந்த துறைக்குன்னு கீழே இருந்து மேலே பாஸ்கள் இருக்கிறாங்க. அந்த பாஸ்கள் வழி கரெக்டாக கொண்டு போனாங்கன்னா இந்த நாள் மட்டும் இல்லை, எந்த நாளும் தமிழ்நாடு இனிய நாளாக அமையும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். வணக்கம்.